பொதுவாக பல இடங்களில் நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த தவறான புரிதல் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் ஒரு மனிதரை பற்றி எப்போவுமே நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனிதரால் தான் எல்லா பிரச்சனைகளுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்போவுமே தவறாகவே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் எப்போ அந்த மனிதர் நம்ம வாழ்க்கையை விட்டு போகிறாரோ அப்போ தான் நமக்கு புரியும், உண்மையிலேயே அந்த மனிதரால் தான் நம்ம வாழ்க்கை இந்தளவுக்கு நல்லா இருந்திருக்கு. இப்போ அவர் போனதுக்கப்புறம் தான் நமக்கான எல்லா கஷ்டங்களுமே உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக தான் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி தவறான புரிதலை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு அடர்ந்த காடு. அந்த காடு பார்த்திங்கன்னா நகரத்தில் இருந்தும் மற்ற மனிதர்கள் வாழக்கூடிய அந்த இடத்துல இருந்தும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அந்த காட்டு வழியாக ஒரு சில பேருந்துகள் ஒரு சில வண்டிகள் தான் போயிட்டு இருக்கும். இப்போது ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா அந்த காட்டு வழியாக தான் ஒரு பாதை போய்கிட்டு இருக்கும். அது வழியாக எப்போவுமே ஒரு பேருந்து காலையில் ஒரு முறை அப்புறம் சாயங்காலம் ஒரு முறை போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சமயம் எப்பவும் போல் சாயங்கால நேரம் பேருந்து வந்து அந்த ஊரிலிருந்து கிளம்புது. எல்லா மக்களுமே அதில் பேருந்தில் ஏறிட்டாங்க. அந்த டிரைவருமே ரொம்ப பொறுமையாக அந்த பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போகிறாரு. இப்போது அந்த அடர்ந்த காடு வந்துருச்சு. அந்த காடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காடு. அதுக்குள்ளாரியே பல கிலோமீட்டர்களுக்கு அந்த சாலை போய்கிட்டே இருக்கும். இப்போது இவங்க காட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ ஆரம்பிக்குது. அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்போது மழை மட்டும் கிடையாதுங்க, அது கூட சேர்ந்து அதிகப்படியான காற்று வீசுது, அதிகப்படியான இடி மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரளயமே இவங்க போய்கிட்டு இருக்க அந்த வழியில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த டிரைவர் எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக அந்த பஸ்ஸை வந்து ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு மனசுக்குள்ளார ஒரு நம்பிக்கை, எப்படியாவது அந்த காட்டை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறமா ரொம்ப சேஃபாக நம்ம போகக்கூடிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக அந்த பஸ்ஸை வந்து ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவங்க போக போக அந்த பாதை நீண்டுக்கிட்டே போகுது. ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க அந்த காட்டை விட்டு வெளியில் வரவே இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயற்கை சீற்றம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அதிகப்படியாக மழை பொழிவு இருக்குது. அந்த டிரைவரால் கொஞ்சம் தூரத்தில் என்ன இருக்குன்னு கூட சரியாக பார்க்க முடியல, அந்த அளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ மழையோடு சேர்த்து நிறைய மின்னலும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க போகிற பாதையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மின்னல் அடித்து நிறைய மரங்கள்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போ இந்த டிரைவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எப்படி இந்த பஸ்ஸை வந்து நம்ம இந்த காட்டை விட்டு கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடய ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. உள்ளே இருக்கிற அந்த மக்களுமே ரொம்ப பயத்தோடய உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வினாடியுமே அவங்களுக்கு அடுத்த வினாடி உயிரோட இருப்போமா இல்லையா. இப்போ என்னன்னா, பக்கத்தில் விழுந்த அந்த மின்னல் திடீர்னு இந்த பஸ்ஸு மேலே விழுந்துச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அதனால ஒவ்வொருத்தருமே அவங்க உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதிகப்படியான காற்று வீசுது. இப்போ அந்த டிரைவருக்கு ஒரு வழியே கிடையாது. அந்த பேருந்து அதுக்கப்புறம் செலுத்தவே முடியல. பேசாமல் ஓரங்கட்டி நிறுத்திட்டாரு. இப்போ பேருந்தை நிறுத்திட்டு ரொம்ப பயந்த குரலோடையே எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த டிரைவர் பேசுகிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துருக்கீங்க, அது எனக்கும் தெரியுது, நானும் ரொம்ப பயந்துருக்கேன். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரே சமயத்தில் இந்த இயற்கை சீற்றத்துலேருந்து வெளியில் போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த பஸ்ஸில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இறக்க நேரிடும் போல், இது விதி வழின்னு நினைக்கிறேன். அந்த ஒருத்தரால் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிவிடுவாங்க. அதனால் எனக்கு ஒரு யோசனை தோணுது, பேசாமல் இந்த பேருந்திலிருந்து ஒவ்வொருத்தரும் இறங்கி போயிட்டு அங்கே தூரமாக ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மரத்தை தொட்டுட்டு வாங்க. இப்போ ஒருவேளை அந்த யார் இந்த நபர் இன்றைக்கி இறக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கோ அந்த நபர் அந்த மரத்தை போய் தொடும்போது அவர் மேலே மட்டும் மின்னல் பட்டு அவர் இறந்து போயிடுவார், மற்ற எல்லாருமே சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை சொல்கிறாரு. இவர் சொன்ன அந்த ஐடியா எவ்வளோதான் முட்டாள்தனமாக இருந்தால் கூட அந்த சமயத்தில் எல்லா மக்களுமே அதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அவங்க உயிரை பற்றின பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா அவங்க இருக்கிற அந்த இடம் கிட்டத்தட்ட நரகம் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அதிகப்படியான இயற்கை சீற்றம் அவங்களை ரொம்ப பயமுறுத்திடுச்சு. இப்போது அந்த டிரைவர் சொன்னதை போலவே முதல் ஆளாக அந்த டிரைவரை இறங்கி போகிறாரு. அவர் பொறுமையாக நடந்து போகிறாரு. ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதுமே அவர் மனசுக்குள்ளார பயம் வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்த அடி வைக்கும்போது நம்ம மேலே மின்னல் பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு அந்த மரத்தை போய் தொட்டுட்டு மறுபடியும் பேருந்துக்கு வராரு.
அவர் பேருந்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு உயிரே வருது. இப்போது மற்ற எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, நான் போயிட்டு அந்த மரத்தை தொட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை. இப்போது நீங்கள் ஒவ்வொருத்தருமே அந்த மரத்தை போய் தொட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்கிறாரு. இப்போ அவர் சொன்னது போலவே ஒவ்வொரு மனிதர்களுமே பேருந்துலேருந்து இறங்குறாங்க. ரொம்ப பயத்தோடையே அந்த மரத்தை போய் தொட்டுட்டு திரும்ப பேருந்துக்கு வராங்க. இப்படியே ஒவ்வொரு மனிதர்களாக போயிட்டு வராங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனிதர்கள் போயிட்டு அந்த மரத்தை தொட்டுட்டு வரும்போதுமே அங்கே இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. எப்படியோ இன்னைக்கு நான் சாக வேண்டிய ஆள் இல்லை போல, இன்னைக்கு என்னுடைய நாள் இல்லை போல அப்படிங்கிற மாதிரி அந்த தொட்டுட்டு வந்த மனிதர்களுக்கு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டு இருக்கு. ஆனால் மீதம் இருக்காங்க பார்த்தீங்களா, அடுத்து தொட போகிற மனிதர்கள், அவங்களுக்கு இன்னும் அதிகமாக பயம் வந்துருச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, ஒருவேளை நாம் தான் இன்றைக்கி சாக வேண்டிய ஆளோ அப்படிங்கிற அந்த பயம் அவங்க மனசுக்குள்ளார ரொம்ப அதிகப்படியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே ஒவ்வொருத்தரும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கடைசியாக ஒரே ஒரு இளைஞர் மட்டும் அந்த பேருந்தோட கடைசி இருக்கையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது எல்லா மக்களோட கண்களுமே அந்த இளைஞரை தான் பார்க்குது. அந்த இளைஞருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவருமே மன்றாடி கேட்குறாரு, இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது, வெளியில் அதிகப்படியாக மின்னல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, பொதுவாக மரத்து மேலே தான் இடியெல்லாம் விழும், இப்போ நான் போயிட்டு அந்த மரத்தை தொடும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடையே அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்க யாருமே அதை கேட்குறதா இல்லை. இங்கே பாருப்பா, நாங்கள் எல்லாருமே போயிட்டு அந்த மரத்தை தொட்டுட்டு வந்துட்டோம், இப்போ நீ மட்டும்தான் கடைசியாக இருக்கிற, நீ இப்போ போய் தொட்டுட்டு வந்தே ஆகணும், அநேகமாக நீ தான் இன்னைக்கு சாக வேண்டிய ஆள் போல், உன்னால் நாங்கள் எல்லாருமே சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கடும் கோபத்தோட அந்த இளைஞரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக இந்த இளைஞரை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாரு. பாப்பா, இன்னைக்கு நீ கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி கொண்டு பேருந்துலேருந்து கீழே தள்ளியே விட்டுட்டாரு. இப்போ அந்த இளைஞருக்கு ஒவ்வொரு வினாடியுமே அப்படியே மரண பயமாக இருக்குது. பொறுமையாக எழுந்து அந்த மலையில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு மலை துளி அவர் மேலே விழும்போதுமே அவர் மேலே இடி விழுந்த மாதிரி மனசுக்குள்ளார பயம் வந்து போய்கிட்டு இருக்குது. அப்படியே பொறுமையாக போயிட்டு ஒரு வழியாக அந்த மரத்தை தொட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இங்கே பாருங்கப்பா, நான் மரத்தை தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மரத்துலேருந்து அப்படியே நடந்து வராரு. அவர் நடந்து வந்துக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் ஒரு பெரிய இடி சத்தத்தோட மின்னல் அந்த பேருந்தை தாக்குது. அந்த மின்னலோட தாக்கம் அதிகப்படியாக இருந்ததுனால அந்த பேருந்தில் இருந்த அந்த எரிபொருள் எல்லாமே பற்றிக்கிட்டு அந்த மொத்த பேருந்துமே அடுத்த வினாடியே பெரிய நெருப்பு பந்தாக மாறிடுச்சு. அங்கிருந்த எல்லா மக்களுமே இறந்து போயிடுறாங்க. இப்போது இந்த இளைஞர் அப்படியே கண்ணீரோடு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் அவருக்கு புரியுது, இவ்வளோ நேரமாக அந்த இளைஞர் அங்கே இருந்ததுனால தான் அவங்க யாரு மேலேயுமே மின்னல் படாமல் எல்லாருமே சேஃபாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் எப்போ அந்த இளைஞர் அந்த பேருந்துலேருந்து கீழே இறங்கினாரோ அடுத்த வினாடியே மின்னல் அவங்கள தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கதை ஒரு கற்பனை கதையாக இருந்தால் கூட நம்ம வாழ்க்கையில் பல இடங்களில் நாம் இதை பொருத்தி பார்க்க முடியும். நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். உங்கள் குடும்பத்துலேயே ஆகட்டும், இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே ஆகட்டும், நீங்கள் யாராவது ஒரு மனிதரை பற்றி ரொம்ப தவறான ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பீங்க. அவர் உங்களுக்கு என்னதான் நல்லது செஞ்சால் கூட அவர் செய்கிறது எல்லாமே தவறு மாதிரியே இருக்கும். ஒரு சிலர் உங்ககிட்ட கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற மனிதர்களை நீங்கள் எப்போவுமே தள்ளி வைக்க தான் பார்ப்பீங்க. ஆனால் எப்போ அந்த மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகிறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும், உண்மையிலேயே அவங்க இருந்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க போனதுக்கப்புறமா தான் பல இடையூறுகள், பல கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப லேட்டாக அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மனிதர்கள் உங்கள் கூட இருக்கும்போதே அவங்களுடைய உண்மையான இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத சரியாக கணிச்சு பழகுங்க. அந்த மாதிரி நீங்கள் சரியாக கணிச்சிங்கனாவே போதும். இந்த மாதிரி தவறான புரிதல்களுக்கு இடமே இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.